அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன விளக்கம் பார்க்க போகிறோன்னா, 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள சமூக அறிவியல் பாடத்திலிருந்து மிக முக்கிய வினாக்கள் என்று நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன் நம்ம சேனலில் டெஸ்ட் சீரிஸ் வீடியோ போடலான்னு இருக்கோம். என்னென்னு உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ வினாக்கள் பார்க்கலாம். 1வது வினா, உரித்திரமேரூர் பொறிப்புகள் அதாவது கல்வெட்டுகள் எதை பற்றி குறித்த விவரங்களை வழங்குகின்றன? கிராம நிர்வாகம் பற்றிய தகவல்களை வழங்குகின்றன. உரித்திரமேரூர் பொறிப்புகள் கிராம நிர்வாகம் குறித்து விவரங்களை வழங்குகின்றன. 2வது வினா பார்த்தீங்கன்னா, குதுப்பினாரை கட்ட தொடங்கியவர் யாருன்னா குபுதீன் ஐபக். குதுப்பினாரை கட்ட தொடங்கியவன் குபுதீன் ஐபக். கட்டி முடிச்சவர் யாருன்னா இல்டுமிஸ். 3வது வினா, நாற்பதிமர் குழுவை ஒழித்தவர் கியாசுதீன் பால்பன். நாற்பதிமர் குழுவை ஒழித்தவர் கியாசுதீன் பால்பன். 5வது வினா, மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் ஸ்ட்ராம்போலி எரிமலை. மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என்று அழைக்கப்படும் எரிமலை எதுனா ஸ்ட்ராம்போலி எரிமலை. 5வதுனா, உலகிலேயே மிக உயரமான நீர்வீழ்ச்சி பெயர் ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. உலகிலேயே மிக உயரமான நீர்வீழ்ச்சி பெயர் ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. 6வதுனா, உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11. உலக மக்கள் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது ஜூலை 11. அடுத்து 7வதுனா, சட்டப்பிரிவு 17 தீண்டாமை ஒழிப்பை பற்றி கூறுகிறது. சட்டப்பிரிவு 17 தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறுகிறது. 8வதுனா, இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கியது ஆண்டு 1951. இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கிய ஆண்டு 1951. 9வதுனா, விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? எம்ஜி ரானடே. விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் எம்ஜி ரானடே. 10வதுனா, உலகிலேயே மிக நீளமான அணை எது? ஹிராகுட். உலகிலேயே மிக நீளமான அணை ஹிராகுட். 11வது, கருப்பு சட்டம் என்று அழைக்கப்படும் சட்டம் இது ரவுலட் சட்டம். கருப்பு சட்டம் என்று அழைக்கப்படும் சட்டம் ரவுலட் சட்டம். 12வது, மாநில நெருக்கடி நிலை பற்றி கூறும் சரத்து எது? விதி 356. மாநில நெருக்கடி நிலை பற்றி கூறும் சரத்து விதி 356. 13வதுனா, இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் யார்? சரோஜினி நாயுடு. இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் சரோஜினி நாயுடு. 14வதுனா, பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார்? அமர்த்தியா சென். பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யாருன்னா அமர்த்தியா சென். 15வதுனா, இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் இது ஆரியப்பட்டா. 1975 ஏவப்பட்டது. இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா 1975. 16வதுனா, தமிழகத்தின் இருண்ட காலம் களப்பிரர்கள் காலம். தமிழகத்தின் இருண்ட காலம் என அழைக்கப்படுவது களப்பிரர்களின் காலம். 17வதுனா, தமிழ்நாட்டில் ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1948. தமிழ்நாட்டில் ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1948. 18வதுனா, இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவார் ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவார் ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். அடுத்து 19வதுனா, வாஸ்கோட காமா முதலில் இந்தியாவில் இறங்கிய இடம் கள்ளிக்கோட்டை. வாஸ்கோட காமா முதலில் இந்தியா இறங்கிய இடம் கள்ளிக்கோட்டை. 20வதுனா, பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு கிபி 1757 ஜூன் 23. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு கிபி 1757 ஜூன் 23. 21வதுனா,
இந்தியாவின் முதலில் காவல்துறை உருவாக்கியவர் காரன் வாலிஸ் பிரபு. இந்தியாவில் முதல் காவல்துறை உருவாக்கியவர் காரன் வாலிஸ். 22வது நாள் மகள்வாரி திட்டத்தை கொண்டு வந்தவர் வில்லியம் பெண்டிங் பிரபு. மகள்வாரி திட்டத்தை கொண்டு வந்தவர் வில்லியம் பெண்டிங் பிரபு. 23வது நாள் பார்தோலி சத்தியாகிரகத்திற்கு தலைமை தாங்கியவர் வல்லபாய் பட்டேல். பார்தோலி சத்தியாகிரகத்திற்கு தலைமை தாங்கியவர் வல்லபாய் பட்டேல். 24வது நாள் முதல் சுதந்திர போர் என்ற நூலின் ஆசிரியர் வி.டி. சவார்கர். முதல் சுதந்திர போர் என்ற நூலின் ஆசிரியர் வி.டி. சவார்கர். அடுத்ததுனா 25 உலகிலேயே முதலாக காலநிலை வரைபடங்களின் தொகுப்பை வெளியிட்டவர் அல் பகாக்கி. உலகிலேயே முதலாக காலநிலை வரைபடங்களின் தொகுப்பை வெளியிட்டவர் அல் பகாக்கி. 26வது நாள் வங்காளத்தில் இரட்டை ஆட்சியை கொண்டு வந்தவர் ராபர்ட் கிளைவ். வங்காளத்தில் இரட்டை ஆட்சியை கொண்டு வந்தவர் ராபர்ட் கிளைவ். 27வது நாள் துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்தவர் வெல்லஸ்லி பிரபு. துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்தவர் வெல்லஸ்லி பிரபு. 28வது நாள் மனித உரிமைகள் பற்றிய விளக்கத்தை கூறியவர் பேரறிஞர் பசாங்கோ. மனித உரிமைகள் பற்றிய விளக்கத்தை கூறியவர் பேரறிஞர் பசாங்கோ. 29வது நாள் அசோகரின் 13வது கல்வெட்டு பாண்டியர்களை பற்றி குறிப்பிடுகிறது. பாண்டியர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு அசோகரின் 13வது கல்வெட்டு. அடுத்தது 30வது நாள் இந்தியாவில் மக்கள் நல அரசை முதலில் அமைத்தவர் யார்? அசோகர். இந்தியாவில் மக்கள் நல அரசை முதலில் அமைத்தவர் அசோகர். 31வது நாள் சாதவாகனர்கள் ஆந்திர புத்திரர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஆந்திர புத்திரர்கள் என அழைக்கப்படுவர் யாருன்னா சாதவாகனர்கள். 32வது நாள் பிளாஸ்டிக் சர்ஜரியின் தந்தை சுசுருதர். பிளாஸ்டிக் சர்ஜரியின் தந்தை சுசுருதர். 33வது நாள் குசான வம்சத்தின் தலை சிறந்த அரசர் கனிஷ்கர். குசான வம்சத்தோட தலை சிறந்த அரசர் யாருன்னா கனிஷ்கர். 34வது நாள் இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்படுவார் யார்? சமுத்திரகுப்தர். இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்படுவார் யாருன்னா சமுத்திரகுப்தர். 35வது நாள் இந்தியாவின் ஷேக்ஸ்பியர். இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என்று அழைக்கப்படுபவர் காளிதாஸ். இந்தியாவோட ஷேக்ஸ்பியர் என்று அழைக்கப்படுவார் யாருன்னா காளிதாஸ். 36வது நாள் இந்தியாவிற்கு வந்த முதல் சீன பயணி பாகியான். இந்தியாவிற்கு வந்த முதல் சீன பயணி பாகியான். 37வது நாள் யுவாங்சுவாங் எழுதிய பயண நூல் சியூக்கி. யுவாங்சுவாங் எழுதிய பயண நூல் சியூக்கி. 38வது நாள் வெண்ணி பரந்தலை மற்றும் வாகை பரந்தலை போர்க்களங்களில் வென்றவன் கரிகாலன். வெண்ணின் அந்த கோயில் வெண்ணி. வாகை பரந்தலை போர்கள் வென்றவன் யாருன்னா கரிகால் சோழன். 39வது நாள் சிவாஜி அமைச்சரவை எவ்வாறு அழைத்தனர்னா அஷ்டபிரதான். சிவாஜி அமைச்சரவையை அஷ்டபிரதான் என்று அழைத்தாங்க. 40வது நாள் மகேந்திரவர்மனை சைவ சமயத்துக்கு மாற்றியவர் அப்பர். மகேந்திரவர்மனை சைவ சமயத்துக்கு மாற்றியவர் யாருன்னா அப்பர். 41வது நாள் சாளுக்கியர்களின் தலைநகரான வாதாபியை தீக்கிரையாக்கியதால் நரசிம்மவர்மனுக்கு வாதாபி கொண்டான் என்ற பெயர் வந்தது. அதாவது வாதாபி கொண்டான் யாருன்னா நரசிம்மவர்மன். ஏன் அந்த பெயர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சாளுக்கியரோடுகளை தலைநராகிய வாதாபியை தீக்கிரையாக்கிடுவான். 2ஆம் புலிகேசியை ஜெயிச்சு கொன்று அந்த வாதாபியை தீக்கிரையாக்கிடுவான். அதனால நரசிம்மவர்மனுக்கு வாதாபி கொண்டான் என்ற பெயர் வந்தது. 42வது நாள் மாமல்லபுரம் கடற்கரை கோயிலை கட்டியவன் 2ஆம் நரசிம்மவர்மன். மாமல்லபுரம் கடற்கோயிலை கட்டியவன் 2ஆம் நரசிம்மவர்மன். 43வது நாள் சிந்துவெளி மக்கள் எந்த மண்பாண்டங்களை உருவாக்கினார்னா டெராகோட்டா என்னும் சுடுமண் பாண்டங்கள். சிந்து சமவெளி மக்கள் எந்த மண்பாண்டங்களை உருவாக்கினார்னா டெராகோட்டா என்னும் சுடுமண் பாண்டங்களை உருவாக்கினார்.
44வது சிந்து சமவெளி மக்களின் முக்கிய துறைமுகம் லோத்தல். சிந்து சமவெளி மக்களின் முக்கிய துறைமுகம் லோத்தல். 45வது நீதி கட்சி பார்த்தீங்கன்னா முதல்ல 3 விதமான பத்திரிகைகளை வெளியிட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா தமிழ்ல திராவிடன், தெலுங்குல ஆந்திர பிரகாசிகா, தெலுங்குல ஜஸ்டிஸ் ஆகிய பத்திரிகைகளை வெளியிட்டனர். ஏன்னா அந்த நீதி கட்சியோட பேரே ஜஸ்டிஸ் கட்சி. அது பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ்ங்கிற பத்திரிகையை நடத்தியிருக்காங்க, தமிழில் திராவிடன்கிற பத்திரிகையை நடத்தியிருக்காங்க, தெலுங்குல ஆந்திர பிரகாசிகாங்கிற 3 பத்திரிகைகளை நடத்தியது நீதி கட்சி. 46வது மிளகாய் உற்பத்தியில் உலகில் பெரிய நாடு இந்தியா. மிளகாய் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடும் இந்தியா தான். 47வது பஞ்சாயத்து ராஜ் முறைக்கு அரசியலமைப்பு ரீதியான அங்கீகாரம் கொடுத்த திருத்தம் இது. 73வது திருத்தம். பஞ்சாயத்து ராஜ் முறைக்கு அரசியலமைப்பு ரீதியாக அங்கீகாரம் கொடுத்த திருத்தம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 73. 48வது இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம் மகாராஷ்டிரா மாநிலம். தாராப்பூர் அணுமின் நிலையம் தான் முதல்ல இந்தியாவில் நிறுவப்பட்ட அணுமின் நிலையம். 49வது தமிழ்நாடு சுனாமியால் பாதிக்கப்பட்ட நாள் 26 டிசம்பர் 2004. தமிழ்நாடு சுனாமியால் பாதிக்கப்பட்ட நாள் 26 டிசம்பர் 2004. ஏன் இந்தியாவிலே முதல்ல சுனாமி அந்த ஆண்டு 26 டிசம்பர் 2004 தான் இந்தோனேஷியாவில் ஏற்பட்டு நம்ம தமிழகத்தை அடைந்த இந்த சுனாமி. 50 இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த எந்த ஆண்டுனா ஜனவரி 26, 1950. அதை தான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது எந்த ஆண்டுனா ஜனவரி 26, 1950.